சரி, திரு அக்னீஸ்வரன் பேசுனது ரெண்டும் பத்திரிகையாளர்கள், கட்சி சார்ந்த ஒரு சார்பு நிலையில் இருந்து பேசக்கூடியவர்கள் இல்லை. அதிமுக மீதான அதிகபட்ச கவனிப்பும் கரிசனமும் கொண்டவர்களாக தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் அதிமுக பாஜகவுடனான கூட்டணிங்கிற நிலைப்பாட்டுக்கு ஒத்துக்கொண்டது அப்படின்ற விமர்சனம் பொருந்துதா? கார்த்திகேயன் சார்கிட்ட உண்மையை பேசணும்னு நான் விரும்புகிறேன். நீங்களே அவங்களுக்கு டிஸ்க்ளைமர் போட்டீங்க. பேசினவர்கள் 2 பேரும் பத்திரிகையாளர்கள். ஆஹா, அது எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் பேசியதில் அதிமுகவின் மீது இவ்வளவு கரிசனமான வாதத்தை வச்சாங்களா? ஏன் திரு பொன்முடி அவர்களை பற்றி அவர்கள் பேசவே இல்லை? இன்னைக்கு அடுத்த துணை முதலமைச்சர் என்று காங்கிரஸ்ல மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகையை பற்றி பேசிருக்காங்களா? அதை பத்தி ஏன் பேசவே இல்லை? அவங்க அதிமுகவை மட்டும்தான் பத்தி கரிசனத்தோட பேசுவாங்க. அதை அப்படியே விட்டுருவோம். தலைப்பு அது. ஆனால் தலைப்பு, ஆமா, தலைப்பு அதுதான். உங்களை கேட்கிறாரு, தலைப்பு அதுதான், தலைப்பு அதுதான், அதுதான் தலைப்பு. இன்னைக்கு வேற எந்த தலைப்பும் தமிழ்நாட்டில் இல்லை. விட்டுருங்க. இப்ப நான் வரேன். இப்போ அதிமுகவே அடிபணிந்து வச்சிருக்குது, அவங்க சொன்னதனால அவங்க அடிபணிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றாங்க. நம்மளுடைய பத்திரிகையாளர் ரகு சார்ட்டு இருந்து நான் போறேன். அவர் பேசின கருத்துக்கெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. உடன்பாடு இல்லை. ஆனால் ஒரு கருத்துல உடன்பாடு இருக்கு. தலைப்பை விட்டுட்டு இவங்க அந்த இது, இவங்க இந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதி. சார், எல்லா மனுஷனுக்குள்ள அதை எரிஞ்சுக்கிட்டே இருக்குதே. அது இல்ல முக்கியம். இங்க நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்றீங்கல்ல, யாரை கேட்குறீங்க? ஆளுகிற திமுக அரசாங்கத்தையா அல்லது வரக்கூடிய ஆட்சி அதிகாரத்தையா? யாரை கேட்குறீங்க? 2 பேரும் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? செய்ய மாட்டாங்க. எடுத்தா தான் தெரிஞ்சு போயிருமே. அது விட்டுருவோம். ஆனா நம்மை விட பின்தங்கிய பீகார் எடுத்துருச்சு, தெலுங்கானா எடுக்குது. நாம தமிழ்நாட்டில் ஏன் எடுக்கலனா, இங்க அது எடுத்தா யார் யாரு என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். அது தெரியாமலே நம்ம அப்படியே அரசியல் வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் இப்ப அரசியலே சார் வியூகம் அப்படி இந்த சாதுரியத்தனம் அதெல்லாம் மேடம் சொன்னாங்க. சாணக்கியர் அது அப்புறம் கிங் மேக்கர் அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இணக்கமான இயற்கையான கூட்டணியாக தெரியலன்னு அதிமுக பாஜக. அப்ப பரசெல்லாம் மறந்துடுவீங்க. ஒரு நாடே அழிஞ்சிச்சு, ஒரு இனமே அழிஞ்சு போச்சு. உலகம் முழுவதும் செதர் தேங்கா மாதிரி, கோயில்ல பிள்ளையார் கோயில்ல உடைச்ச செதர் தேங்கா மாதிரி செதறிக்கொண்டு கிடக்கிறது. ஈழத்தை அழித்த திமுக கூடா நட்பு கேடாய் முடிந்தது. அதுக்காக இவங்கெல்லாம் சேர்ந்தது நல்லது, நான் ஆதரிக்கிறேன், அதுக்கு நான் சொல்ல வரல. ஆனா அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அது முடிஞ்சு போன கதை. அந்த சமயத்துல அது விவாத பொருளானுச்சு. அதனால கேக்குறேன், அந்த சமயத்துல விவாத பொருளாச்சுல. இன்னைக்கு ஒட்டி இருக்கிறாங்களே அந்த பாதி துணை முதலமைச்சர்னு, அப்ப அவங்க அடிமை ஆயிட்டாங்களா? அந்த பாதிப்பை அந்த கூட்டணி ஏற்றுக்கொண்டது இல்லை. அப்ப அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி விசிகா கேக்குதுல, கொடுத்தீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இல்ல சார், இப்போ நீங்க இந்த கூட்டணி உருவான விதம் அங்க மட்டும் போனா அதெல்லாம் வேண்டாம், இங்கிட்டே மட்டும் நான் வரேன் சொன்னதுல அதிமுகவுக்கான பாதிப்புகள் குறித்து தான் 2 பேருமே பேசினாங்க. அதான் இப்ப சொல்லுங்க, வந்துடுறேன். இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு? மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னது தப்புன்னு சொன்னாங்களா? அமைக்க முடியலன்னு சொல்லிட்டாங்களா? சரி, இப்ப அமைச்சதுக்கு என்ன சொல்றீங்க? ஐயோ, அது அமைச்சிட்டாரு, அது உங்க கட்சி அழிஞ்சு போயிருன்றீங்க. அப்ப உங்க நிலைப்பாடு என்ன? அமைக்கானாலும் தப்புன்றீங்க, அமைச்சாலும் தப்புன்றீங்க. ஆனால் அதுக்கு தான் நீங்க முன்னாடி சொன்னீங்க அவங்க 2 பேரும் பத்திரிகையாளர்கள். இல்ல அவங்க என்ன சொன்னாங்க? மெகா கூட்டணினா புதுசா தான் பண்ணிருக்காங்க. அது அரசியல் கட்சி தலைவர்கள் யோசிக்கணும் சார். அவங்க நினைப்பாங்க அவங்க ஆட்சிக்கு வரணும்ன்ற நோக்கம் தான். ஆனால் பாரதிய ஜனதா இங்கு சவாரி செய்தா இல்லையான்றதை மக்கள் தீர்மானிப்பார்கள், தலைவர்கள் தீர்மானிக்க முடியாது சார். இப்ப அவங்க சொன்னாங்க திரு அண்ணாமலை எலெக்ஷன்ல போட்டி போடுவாரு. அண்ணாமலை எலெக்ஷன்ல போட்டி 1 வருஷம் இருக்கு சார். இல்ல சார், நம்ம இப்ப பேசினதை இன்னைக்கு தலைப்பு அது இல்ல சார். அண்ணாமலை போட்டி போடுவார்ன்ற தலைப்பு இல்ல. இல்ல சார், கணக்கு அரசியல் கணக்கு இல்ல. அதிமுக தரப்புல வைக்கப்பட்ட கோரிக்கையோ வலியுறுத்தலோ அதை ஏற்றுக்கொண்டு பாஜக மாநில தலைவர்னு ஒரு பெரிய பொறுப்பை மாத்துறாங்க. ஆனா அதோட முடிஞ்சிரல. திரு அண்ணாமலை எலெக்ஷன்ல போட்டியிடுவார், இங்க என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா ட்வீட்டும் பண்ணாரு, இங்கேயும் பிரஸ் மீட்லயும் சொல்றாருன்னா
அப்ப இந்த எலெக்ஷன் யாருக்கான எலெக்ஷனாக அது நடக்க போகுது அதிமுக கூட்டணியோடு அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி தானே. அது எப்படி இது தவிர்ப்பீங்க? முக்கியமான கேள்வி. நான் தவிர்த்து போறவன் கிடையாது. ஆனால் அந்த முக்கியமான கேள்வி, அண்ணாமலை ஃபார் சிஎம்னு வேலை செஞ்ச பாஜகவினர் கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்றாரு, எலெக்ஷன்ல அண்ணாமலை போட்டிடுறாரு அப்படின்னா அவங்களுக்கு பெர்செப்ஷனா என்ன தோணும் கூட்டணி ஆட்சின்னு வரும்போது? தெளிவான கேள்விக்கு பதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் மாற்றினார் என்கிற போலி பிம்பத்தை கட்டமைக்க வேண்டாம். அவர் இந்த நிபந்தனை வைக்கவே இல்லை. 3 வருஷம் ஆச்சா ஆகலையா? தீர்மானம் போட்டது அண்ணாமலைக்கு எதிரா சார். அண்ணாமலைக்கு எதிராக தலைமை கழகத்தில் அதிமுக தீர்மானம். அப்பனா ஏன் வந்து அப்ப அவர் என்ன பேசுறதெல்லாம் அது புரட்சி தலைவர் அம்மாவை பேசினார், பேரறிஞர் அண்ணாவை பேசினார். விமர்சனத்திற்கு உள்ளானா தீர்மானம் இங்க தலைவர் பொதுப்பு கேட்டீங்க. 3 வருஷம் ஆச்சு. 3 ஆண்டுகளுக்கு ஒருவரை மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா? அதை கொண்டு ஏன் திரு எடப்பாடி மேல பழி போடுறீங்க? இயல்பாக நடந்ததுன்றீங்க. அது இயல்பாக நடந்தது. நான் இப்படி கேட்கிறேன். அப்படின்னா ஏன் திரு மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வந்து போடுறீங்க? உள்நோக்க யாரு? அங்கேயும் திரு நயினார் நாகேந்திரனை தான் போடணும். அண்ணாமலையை மாத்த சொல்றான்னு சொல்றதே பொய். அப்படி நயினார் நாகேந்திரனை போட சொல்றாங்கன்னா அப்ப இந்தியாவினுடைய பாஜக திரு எடப்பாடி பேச்சை கேட்டுத்தான் நயினார் நாகேந்திரனை போட்டுச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல அது கரெக்டா, அதுவும் கரெக்டா பேசுனாங்க. அண்ணாமலையை மாத்தணும்ன்றது இபிஎஸ் சொன்னாரான்னு கேக்குறேன். அதுதான் நான் சொல்லி சாத்தியமாகும் நினைக்கிறீங்க? அப்படி இல்ல திரு அண்ணாமலை பாஜக திரு எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு பாஜக மாநில தலைமையை மாத்துது அப்படி அர்த்தமா? இல்ல, இங்கதான் திரு ரகு சொன்னதையும் சேர்த்து பொருத்தி பார்க்கணும். திரு அண்ணாமலையை மாத்தணும் அப்படின்றது இபிஎஸ் தரப்பு வாதம், வலியுறுத்தல். இல்ல சரி, அது உங்க இன்டர்பிரேஷன். அத பாஜக செஞ்சு இன்டர்பிரேஷன் உண்மைதான். சரி, ஓகே. என்ன ஒரு நாள் பாஜகவின் தலைவர் திரு அண்ணாமலை, பழைய தலைவர் அண்ணாமலை அவர்களை பத்தி நான் இப்ப விமர்சிக்க மாட்டேன். அண்ணாமலையை மாத்தணும்னு அவரே சொல்லல. இல்ல ஒரு நிமிஷம் சார், அண்ணாமலையை மாத்தணும் அப்படின்னு இபிஎஸ் பப்ளிக்கா சொன்னா அது கூட அவர் ஃபேஸ் சேவ் பண்ணும். ஏன்னா எங்க அது ஜெயலலிதா பத்தி பேசினாரு, அவருக்கு தெரியுங்க. அட்லீஸ்ட் அதே அவர் கட்சி தலைவரா இருந்திருக்காரு, முதலமைச்சரா இருந்திருக்காரு, எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்காரு, அவருக்கு தெரியுங்க. அது இப்ப சேவ் பண்ணனும். அது கரை சேராது. அந்த வியாக்கியானத்தை நாம இங்க உட்கார்ந்து இந்த குளிர் சாதனைக்குள்ள பேச வேண்டாம். திரு நயினார் நாகேந்திரனுடைய பிளேஸ்மென்ட்ங்கிறது வந்து முக்குளத்தூர் சமூகத்துடைய வாக்குகளை கணக்கு வச்சு அது பாஜக தலைமை தான் சார் முடிவெடுக்கும். நாளைக்கு உங்களை கூட பாஜக தலைவரா வந்து தீர்மானத்தை இது பண்ணி அந்த விதிகளை தளர்த்தி உங்களை கூட போடலாம் சார். அது முக்கியம் இல்ல. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அது பாஜக தலைமை தான் முடிவெடுக்கும். யாருக்கு முன்னாடி அந்த முடிவெடுத்தாங்க? திரு அமித்ஷா அவர்களுக்கு முன்னாடி தானே அந்த முடிவெடுத்தாங்க. அவர் இருந்து தானே தேர்தலை நடத்தினாரு. ஆகவே இந்த முடிச்சு போடுற வேலையை பண்ண வேணாம். இன்னும் 1 வருஷம் இருக்கு, நாம பொறுத்திருப்போம். இன்னொன்னு, இவங்கெல்லாம் அவங்க கணக்கெல்லாம் என்ன சார்? அரசியல்ல அவங்க கணக்கு அவங்க போடலாம் சார். ஆனால் யதார்த்த கணக்கு ஒரு பாமரனுடைய அரசியல் பாமரன் உட்கார்ந்து கேட்பாங்கல்ல, காலையில தேநீர் கடையில பேசுவாங்கல்ல, அவங்களுக்கு போட்ட வச்ச கணக்கு தெளிவா இருக்கும் சார். ஒரு இதுல மெகா பிளான் ஏன் அமைக்கலன்னு கேக்குறீங்க, கூட்டணி வச்சா ஏன் கூட்டணி வச்சீங்கன்னு கேக்குறீங்க. அப்ப உங்களுடைய கரிசனமான எதிர்பார்ப்பு என்ன, அதையும் சொல்லிருங்க. பாஜகவோடு சேராத அதிமுக மெகா கூட்டணி அப்படிதான் அவங்க சொல்றது புரிஞ்சு. நோ 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 சொன்னீங்க. அது அவர்தானே சொன்னாரு. ஏன் சொன்னீங்க? அப்ப சொன்னதுக்கு வந்து நீங்க வந்து ஏன் திருப்பி நாங்களே கூட்டணி அமைக்கும் போது ஏன் நீங்க பாஜகவோட சேர்றீங்கன்னு கேக்குறீங்களே? நாம இங்க வந்து நம்ம அரசியல் களத்தில் போய் பதாதைகள் ஒட்டி சுவரட்டி இது பண்ணி மேடைகளை பேசி அழுக்கு வெட்டி கட்டி கொள்கைகளை சுமந்து வாழக்கூடிய அரசியல்வாதிகள் இங்கு இருப்பவர்கள் யாரும் இல்லை. அப்படி நினைக்க வேண்டியதில்லை. நாமளும் தொண்டர்கள்ட்ட பேசுறோம், கருத்துக்களை உரையாடுகிறார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் செஞ்சதெல்லாம் தப்பு, இவர்கள் செஞ்சதெல்லாம் ரைட், இவங்க தான் தொடர்ந்து வர போறாங்க. அப்ப இந்தியா தமிழ்நாடு வந்து தொடர்ந்து வந்து இவங்க தான் வருவாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் உங்ககிட்ட இருக்கு? இல்ல திமுக ஏன் நீங்க வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணியை முறிச்சதுங்கிறதுக்கு பதில் சொல்லணும். அண்ணாமலையை பத்தி நாங்க மாத்திரோம்னு கேட்கணும், அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இப்ப அண்ணாமலை சொல்லியிருக்காரு தினகரனுடைய நோக்கம் நிறைவேறணும், அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. என்ன நோக்கம்? அண்ணாமலை பத்தி பேச மாட்டோன்றாரு. அவரு கட்சி சொன்னார், அண்ணாமலை கட்சி பொறுப்புல இல்ல, தலைமை பொறுப்புல இல்ல, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றேன்.